கட்சியும் வந்து சும்மா 4 எம்எல்ஏ வச்சுட்டு ஒரு 40 எம்எல்ஏ வச்சுட்டு சும்மா அங்கே வந்து சட்டசபையில் போய் உட்காந்துட்டு பக்கோடா சாப்பிட்டு வரல எல்லாரும். அவங்க ஆட்சியில் பங்கு கொடுத்தா தான் அங்கே போய் வந்து அவர்களுக்கு தேவையான அவங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். இப்போ இன்றைக்கி கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட்டணி கட்சி அவங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா போய் திமுக அமைச்சருடைய கேட்டில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரதிநிதித்துவத்தில் அவங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முயற்சி ஒன்றும் இல்லை. அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 25 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே அரசியலில் இருக்கிறார். அவருக்காக பணியாற்றிய மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் அவருக்காக வாக்களித்த மக்களுக்கும் இதுவரை அவரால் ஒரு சின்ன கல்லூரியாவது கட்டிக் கொடுக்க முடியுமா? ஒரு சின்ன ஸ்கூல் தொடங்க வைக்க முடியுமா? அவருக்கு என்னைக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கப்படுதோ அவருக்கு ஒரு அமைச்சரவை கொடுத்தால் அவரை சார்ந்த மக்களுக்கும் அவரை சார்ந்த கட்சியினருக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை வாய்ப்புகள் இருந்து ஒரு காலேஜில் ஒரு சீட்டு வாங்கி கொடுக்கறது கூட அவரால் முடியாது. இன்றைக்கி அவர் வந்து திமுக அமைச்சர்கிட்ட போய் அவர் போய் நிற்கணும். அவங்களுடைய கட்சிக்காரர்களே இன்றைக்கி வரைக்கும் திமுகவுடைய மாவட்ட செயலரும் அவங்களுடைய திமுக அமைச்சரும் உட்கார வச்சு கூட பேசலன்றது அவங்களுடைய அடிப்படை குற்றச்சாட்டு. இன்றைக்கி இருக்க அதே தான் வந்து திமுகவினர் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு எந்த கூட்டணி கட்சிக்கும் மரியாதை கொடுக்கவில்லைன்னா அண்ணன் திரு மாணிக்க தாக்கூர் அவர்கள் சொன்னது என்னன்னா, நாங்கள் ஒன்றும் கான்ட்ராக்ட் கேட்கல, எதுவும் கேட்கல, எங்களுக்கு அடிப்படையான ஒரு மரியாதையை தான் கேட்கணும்னு சொல்றாரு. மரியாதையை கூட கொடுக்காத ஒரு கட்சிக்கு அவர்கள் கேட்பதில் எந்த தவறும் கிடையாது. இந்த சர்ச்சை முழுவதும் அவர்களை அடக்குவதற்காக காங்கிரஸை அடக்குவதற்காக திமுக கிரியேட் பண்ணதான் இதை இந்த மாதிரி அடக்கி நினைக்கிறாங்க. ஸோ அது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. இதை பற்றி நாங்கள் சொல்றதில்லை. எங்கள் சைடு எந்த கூட்டணியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு முழுமையடையும் பட்சத்தில் எங்களுடைய தலைவர் தான் அறிவிப்பார். பெரிய ஆளுமைன்னு தமிழகத்தில் யாருமே இல்லை, எங்களுடைய தலைவரை தவிர்த்து. ஒரே ஒரு விஷயம் ஒன்று சொல்லுங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாராவது ஒரு கட்சிக்கு ஒரு தலைவருக்காக பின்பற்றி அவர் மேலே நம்பிக்கை வைத்து 10% மேலே இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் அதிமுக இருக்கிற தலைவர்கள் அவர்களுக்குரிய சீட் சேரிங்க அவங்களால முடிவு செய்ய முடியல, அவங்களுக்குரிய கூட்டணியை அவங்களால முடிவு செய்ய முடியல. திமுகவில் ஒரு தலைவர் சொல்லுங்கள், எனக்கு இருக்கிற திரு முதலமைச்சர் இருக்கிறாரு, முதலமைச்சர் மீது எத்தனை சதவீத மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அவரால் இன்னைக்கு ஒரு முழுமையான ஆளுமையாக தமிழ்நாட்டில் ஒரு முடிவு எடுக்க முடியுமான்னு சொல்லுங்கள். அவருடைய குடும்பத்தையே அவர் வந்து கட்டி காப்பாற்றுவதற்கு, அவங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் முழுமையாக திருப்திப்படுத்துறது தான் அவர் போராடிட்டு இருக்கிறார். இது இன்னைக்கு வந்து மக்களுக்காக ஒரு தலைவருக்காக எங்கள் தலைவர் மட்டும்தான், எங்களுடைய தலைவர் தளபதி மட்டும்தான் மக்களுக்காக தன்னையும் துறந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதனால் இன்னைக்கு பெரிய ஆளுமைகள் யாரும் இல்லை எங்களுடைய தலைவரை தவிர்த்து. இன்னைக்கு முற்றிலும் நீங்கள் இளைஞர்கள் மட்டும் இல்லை, எல்லா தரப்பு மக்களும் எங்களை தான் எங்களுடைய தலைவரை தான் முழுமையாக நம்பி இருக்கிறார்கள். அதுக்கான மாற்றுக்கான தேர்தல் இருக்குது. அதான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் 70 வருஷ பெரிய கட்சிங்கிற சொல்ல திமுகவும் சரி, 50 வருட கட்சின்னு சொல்ல அதிமுகவும் சரி, மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிற முக்கிய காரணம் என்னென்னா, இன்னைக்கு எங்களுடைய தலைவருக்கு முழுமையாக மக்கள் செல்வாக்கு இருக்குது. ஒரே காரணம் தான், இளைஞர்கள் மட்டும் இல்லை அனைத்து தரப்பு மக்களுடைய செல்வாக்கு இருக்குது. தேர்தல் முற்றிலும் ஒரு வித்தியாசமான தேர்தலாகும். இன்னைக்கு எங்களுடைய தமிழகம் முழுவதும் 234 சட்டமன்றத்திலும் எங்களுடைய ஊழியர் கூட்டத்தின் மூலமாக அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் நீங்கள் பார்ப்பீங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் 100% எங்களுடைய நிர்வாகிகளும் எங்களுடைய வேட்பாளருக்கு தான் முழுமையான ஆதரவு மக்களிடம் இருக்கும். அதை நீங்கள் பத்திரிகையாளரும் பின்னட்டு மற்றவர்கள் என்ன பேசுகிறாங்க அதை பற்றி நாங்கள் இது பண்ண விரும்பல. கண்டிப்பாக இந்த தேர்தல் காலத்தில் எங்களுடைய வேட்பாளர் மட்டும்தான் இருப்பாங்க. மற்றபடி கரூர் சம்பவம் எதனால் நடந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கரூர் சம்பவம் வந்து எதனால் உருவாக்கப்பட்டுச்சுன்னு தெரியும். கரூர் சம்பவத்தில் எவ்வளவு தீவிரமாக திமுக செயல்பட்டதுன்னு தெரியும். அது மக்கள்கிட்ட எப்படி எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னு தெரியும். கரூர் சம்பவத்திற்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அதிமுகவுக்கு உண்மை சம்பவம் தெரிஞ்சு தான் சப்போர்ட் பண்ணாங்க, ஒன்றும் சும்மாலாம் சப்போர்ட் பண்ணாங்க. கரூரில் என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியும். இன்றைக்கி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற பேசுகிற நயினா நாகேந்திரன் என்ன சொன்னார், கரூர் சம்பவத்தில் அந்த 41 உயிர்கள் பலியானதற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொன்னார்.